அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்ஹம்துலில்லாஹ், மார்க்கம் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்து வருகிறோம். அல்லாஹ் நம்ம அத்துணை நபர்களின் ஹலாலான தேவைகளை பூர்த்தியாக்கி வைப்பானாக. கோடை விடுமுறை முடிந்து குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்லக்கூடிய சூழல்கள் ஆரம்பமாகிறது. பள்ளிக்கு மதரசாக்களுக்கு செல்லக்கூடிய சூழல்கள் ஆரம்பமாகிறது. நம்முடைய குழந்தைகள் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, படிப்பில் உன்னதமானவர்களாக, முதலிடத்தில் வருபவர்களாக, நல்ல மனன சக்தியோடு அவர்கள் வரும் வருடங்களில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உங்களுடைய குழந்தைகள் குர்ஆன் ஓதக்கூடிய அளவிற்கு பக்குவமான பிள்ளைகளாக இருந்தால் இந்த துஆவை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இல்லை, சிறு பிள்ளைகளாக இருந்தால் இதை ஓதி தண்ணீரில் ஊதி அதை குடிக்க கொடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய குழந்தை வரும் வருடங்களில் உயர்ந்த மதிப்பெண்களோடு சிறந்த பிள்ளைகளாக, நல்ல விதத்தில் படிப்பவர்களாக, மனன சக்தியோடு நல்ல விதத்தில் முன்னேறக்கூடிய குழந்தைகளாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த துஆவை 10 முறை நீங்கள் ஓதுங்கள். ஸ்கிரீனிலே இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்யப்படக்கூடிய இந்த துஆவை 10 முறை ஓதுங்கள். முன்னால் 3 முறை நபி அவர்களின் மீது ஸலவாத்தையும், பின்னால் 3 முறை நபி அவர்களின் மீது ஸலவாத்தையும் ஓதுங்கள். அல்லாஹ் எல்லா விதத்திலும் வெற்றியை தருவான். ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த துஆவை என்னோடு சேர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஃப்தஹ் அலைனா ஹிக்மதக. அல்லாஹும்ம ஃப்தஹ் அலைனா ஹிக்மதக வன்ஷுர் அலைனா ரஹ்மதக யா தல் ஜலாலி வல் இக்ராம். மீண்டும் சொல்கிறேன். அல்லாஹும்ம ஃப்தஹ் அலைனா ஹிக்மதக வன்ஷுர் அலைனா ரஹ்மதக யா தல் ஜலாலி வல் இக்ராம். என்ன பொருள்? யா அல்லாஹ், உன் ஞானத்தின் வாசல்களை எங்களுக்கு நீ திறந்து கொடுப்பாயாக. உன்னின் ரஹ்மத்தை எங்களின் மீது நீ பரப்பச் செய்வாயாக, ரஹ்மத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவதற்காக கேட்கிற இந்த துஆவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். 10 முறை சொல்லுங்கள். முன்பு 3 முறை ஸலவாத், இதை சொன்ன பிறகு 3 முறை ஏதேனும் ஒரு ஸலவாத்தை சொல்லி முடித்து விட்டு குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்து விட்டு பள்ளிக்கு அனுப்பி பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் சிறந்த உயர்ந்த நல்ல மக்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாழ்வை வெற்றியாக ஆக்குவானாக. எல்லா விதத்திலும் அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நல்ல சாலிகான மக்களாக நம்முடைய சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.